பையன் பிடிச்சிட்டான் எல்லாம் டெக்னாலஜி எஸ்ஐஆர் எதிர்கொள்ள திமுக எடுத்த அஸ்திரம் பாஜக ஸ்டன். தமிழ்நாட்டில் பல்வேறு வார்டுகளிலும் நடைபெறும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி நடக்கும் நிலையில் திமுக இதில் டெக்னாலஜியை பயன்படுத்தி வாக்காளர்களை ஆய்வு செய்து வருகிறது. இதற்காக திமுக சிறப்பு தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு முறையான அமைப்பை அமல்படுத்தியுள்ளது. இதற்காக வாக்காளர் தகவல்களை தொகுத்து பூத் வாரியாக பிரிக்கும் வகையில் உள்நாட்டிலேயே உருவாக்கப்பட்ட ஒரு மொபைல் செயலியை கட்சி பயன்படுத்துகிறது. இந்த செயலி பெயர் மற்றும் குரல் உள்ளீடு மூலம் வாக்காளர் பதிவுகளை விரைவாக தேடும் வசதிகளை கொண்டுள்ளது. இதன் மூலம் கட்சி தொண்டர்கள் வாக்காளர்களை துல்லியமாக அடையாளம் கண்டு வாக்காளர் பட்டியலை திருத்தம் செய்ய தேவையான வழிமுறைகளை எளிதாக வழங்க முடிகிறது. அதாவது ஒரு ஏரியாவில் பிஜோல அதிகாரி வருகிறார் என்று வைத்துக்கொள்வோம். அவருடன் திமுக நிர்வாகி ஒருவரும் வருவார். அவரிடம் இந்த செயலி இருக்கும். அதில் வாக்காளர் லிஸ்ட் எல்லாம் இருக்கும். அதில் பெயரை வாய்ஸ் சர்ச் அல்லது சாதாரண சர்ச் செய்தால் அந்த வாக்காளர் விவரம் வெளியாகும். அந்த வார்டில் உள்ள வாக்காளர் லிஸ்ட்டை உறுதி செய்து வாக்காளர்களை அடையாளம் கண்டு அவர்களை எஸ்ஐஆர் செய்ய வைத்து அவர்களின் வாக்கு பறிபோகாமல் காக்கப்படும். இந்த பணியின் ஒரு பகுதியாக திமுக குழுக்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு வாக்காளர்களை கண்டறியவும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியலை திருத்தம் தொடர்பான விண்ணப்ப படிவங்களை நிரப்பவும் உதவுகிறது. பல வார்டுகளில் கட்சி தொண்டர்கள் வீட்டு அளவிலான விவரங்களை சரிபார்த்த பிறகு நூற்றுக்கணக்கான படிவங்களை நிரப்பி சமர்ப்பித்துள்ளனர். ஒவ்வொரு வீட்டிற்கும் 2 படிவங்களை வழங்குவது, ரெசிடென்ட் சரியாக நிரப்ப உதவுவது, ஒரு நகலுக்கு ஒப்புதல் பெறுவது மற்றும் 2வது நகலை அதிகாரியிடம் சமர்ப்பிப்பது என இந்த செயல்முறை மிகவும் முறையாக பின்பற்றப்படுகிறது. திமுகவின் இந்த அணுகுமுறை அக்கட்சியின் விரிவான பூத் நிலை பலம் மற்றும் டிஜிட்டல் தயார் நிலையை பிரதிபலிப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் குறிப்பிடுகின்றனர். தேர்தல் விதிமுறைகளின்படி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணியின் போது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு உதவுவதும் வாக்காளர்களை வழிநடத்துவதும் அனைத்து அரசியல் கட்சிகளின் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களின் ஒரு வழக்கமான பொறுப்பாகும். 1 கோடி வாக்குகள் கூட நீக்கப்படலாம் என்ற அச்சம் ஆளும் தரப்பிடம் நிலவுகிறது. இதனால் திமுக நிர்வாகிகள் மொத்தமாக களமிறக்கப்பட்டு உள்ளார்கள். பல மாவட்டங்களிலிருந்து வரும் தகவல்கள் திமுக பிரதிநிதிகள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் வீடு வீடாக சென்று வாக்காளர் சரிபார்ப்பில் ஈடுபடுவதாக சுட்டிக்காட்டுகிறார்கள். திமுக நிர்வாகிகள் தேர்தல் ஆணைய அதிகாரிகளுடன் வீடு வீடாக சென்று பணிகளை செய்கிறார்கள். அதோடு மக்களின் விண்ணப்பத்தை நிரப்புவதிலும் உதவி செய்கிறார்கள். இது பாஜக தரப்பை ஒரு கட்டத்தில் அப்செட்டில் ஆழ்த்தியுள்ளதாம். பீகாரில் இப்படி நடக்கவில்லை. இப்போது எஸ்ஐஆர் நடக்கும் மேற்கு வங்கத்தில் கூட இப்படி நடக்கவில்லை. ஆனால் திமுக மொத்தமாக களமிறக்கி விடப்பட்டுள்ளது. ஒரு பக்கம் வழக்கு போட்டுவிட்டு இந்த பணிகளை தீவிரமாக இன்னொரு பக்கம் செய்கிறார்கள். திமுக இந்த பணிகளை மொத்தமாக கண்ட்ரோல் எடுத்து விட்டது என்று பாஜக தலைவர்கள் பலர் புலம்ப தொடங்கிவிட்டார்களாம்.